வெல்கம் பேக் நித்திஷ்வர் சாரி RDG 2.0. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அதே ஸ்டீலில் லபுபு தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு மேலே தெரியும், அதை அமைக்கி வீடியோவை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்ட் 2 தான் விளாட போகிறோம். நம்மள்கிட்ட இதுக்கு முன்னாடி கம்மியான லபுபு தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு நம்மள்கிட்ட லபுபு இல்லை. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட ஏகப்பட்ட லபுபு இருக்குது. இந்த வீடியோ போட்டக்கப்புறம் நான் கொஞ்சம் விளாண்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லபுபு கேமை பற்றியே தெரிஞ்சிச்சு. அதில் எனக்கு நிறையா லபுபு கிடச்சிச்சிருங்க, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறையா லபுபு எனக்கு கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நான் வைக்கணும்னா நான் இது பண்ணணும், என் பேஸை பில்ட் பண்ணணும். இன்னொன்று மித்திக் எனக்கு கிடச்சிருக்கு. இருக்கிறதுலே பெருசுனா மித்திக்கு, காடு, இதுங்க தாங்க. இது நிறையாவே கிடச்சிருச்சு. நான் விளாண்டு நிறையா இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்ட்டோட நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு தேர்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட பார்க்குறேன். இப்போ இந்த இதில் வந்து நான் பேஸ் அப்கிரேட் பண்ணணும். அதுதான் இப்போ நான் வீடியோ போடுறது. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த இதுக்கு நான் 50K லைக் டார்கெட் வைக்கிறேன். 50K லைக் வந்தால் தான் அடுத்த நான் லபுபு வீடியோவே போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். இதான் பாருங்கள், இந்த மாதிரி நம்மள்கிட்ட நிறைய இது கிடச்சிச்சு. அதெல்லாம் இப்போ வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இது வேணும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு மெத்திக் வந்து இங்கே இதாக இருக்கான். ஆமாங்க, என்ன இந்த மெத்திக் தான் போச்சு. இந்த நான் நிறையா வாட்டி விளையாடும்போது இதாங்க பண்ணுறானுங்க. இந்த மாதிரி எடுத்துடுறானுங்க. எடுத்து எனக்கே தரேன். அதை அவங்க வந்து மாட்டி விட்றானுங்க. என்ன இதுக்கு இன்விசிபிள் கிளாத்னு ஒன்று இருக்குது. அது வாங்கினோம்னா இவங்களை ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். ராக்கெட் பூட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஐயோ அடிச்சு பறக்கிட்டுருச்சு. ராக்கெட் பூட்ஸ் வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, உங்களுக்கு இன்னொரு மிஷின் காமிக்கிறேன். இந்த மிஷின் தாங்க. இந்த மிஷினில் நம்ம ஏதாச்சும் ஒரு லபுபுவை போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சூப்பரான லபுபு கிடைக்கும். இப்போ இந்த லபுபுவை எடுத்து நான் வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட பெரிய லபுபு நிறையா இருக்குது. அந்த லபுபு ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த லபுபு என்னான்னு பார்த்துக்கலாம். அக்கா என்னை அடித்து பறக்கட்டாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா டேய்? அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா நீ அமைதியாக இருக்கா? ஆனால் என்ன அக்கா, இந்த அக்கா ஹேமர் வச்சுருக்குங்க. உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்னையே டார்கெட் வச்சு அடிக்கிறீங்க எப்போ பார்த்தாலும். ஸ்பின்னு இருக்குது, வாங்க ஸ்பின் பண்ணிப்போம். ஒரு நல்ல இது கிடைக்குன்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இந்த அக்கா இங்கே தாங்க. அந்த அக்காட்ட இன்விசிபிள் கிளாத் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதை நான் வச்சு டார்ச்சர் பண்ணி என்னை மட்டுமே அடிக்கிறானுங்க, வேறு எவனையும் அடிக்க மாட்டேறாங்க. இது வந்து ட்ரேடிங் மிஷினுங்க. இப்போ இந்த இதை கொடுத்தேன்னா எனக்கு அந்த இது கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே ஒன்றுமா? அக்கா ப்ளீஸ் காமியாக இருக்கா? ஏய் அக்கா போக்கா, அக்கா ஏய் அடியே போ, சாவு. வாங்க, எனக்கு ஒரு மெத்திக் கிடச்சிச்சு. ஆல்ரெடி என்கிட்ட பரவாயில்ல நிறைய இது இருக்குது. இப்போ இந்த மெத்திக்கு தூக்கிட்டு போய் இந்த இதுக்குள்ளே போடுவேன். இதாக இருங்க, உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ போட்டேன்னா இதை திரும்ப எடுத்துக்கலாங்க. ஓப்பன் பண்ணிட்டேன்னா கீழே பாருங்கள், சூப்பரான இது இருக்கா? கோல்டன் ஏதோ கிடைக்குது. மித்திக்கா போட்டேன் இப்போ. ஆமாங்க, மித்திக் போட்டிருக்கேன். இன்னொரு மித்திக் எடுத்து போடுவேன். நான் வேணும் உனக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. காடு இருக்குது, காடு வேணாம் போடானா. கேட் ஒன்று போடலாம்.
மொத்தம் 4 போடலாங்க. 4 போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கிடைக்கும். வாயில் வர மாட்டேங்குது. எக்ஸ்எக்ஸ்யூ ஆச்சே வர மாட்டேங்குதுங்க. போங்க. கேட்டு எங்க ஏதோ புதுசாக வந்துருக்குங்க. வாங்க 4வது ஒன்றா இங்கே ஒன்று இருக்குது. இது என்கிட்ட இருக்குது. அதான் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த மிஷின்குள்ளே போட போகிறேன். ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டேங்க. திரும்ப இதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ 4வது ஒன்றா இதை போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன இது இருக்குன்னு பார்த்துக்கலாம். இவங்க அப்பாடி சூப்பராக இருக்குங்க. நல்லா வேண்டிக்கோங்க. இதில் எனக்கு நல்லதாக கிடைக்கணுன்ட்டு. ஏங்க இதில் பாருங்கள் என் கலர் மேட்சாக இருக்குது. இந்த ரெட்டு இருக்குது, ஒரு எல்லோ இருக்குது. சரி நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். சரிங்க இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என் பேஸ் அப்கிரேட் பண்ணணும். அது என்னன்னு தெரில. இந்த பாட்டில் நான் முடித்தாலும் முடிச்சிடுவேன். இல்லைனா அடுத்த பாட்டு போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இதை எனக்கு தெரிஞ்சு அப்கிரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த மிஷின் காமிச்சிருக்கேன். அடுத்த இதில் ஆனால் நான் அப்கிரேட் பண்ண பார்க்குறேன். இந்த இதில் ஒழுங்காக என்னால் விளாடணும்ல. சாரி. இப்போ சொன்னேன்லங்க எனக்கு 100 இது வேணும். முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணிடுவோம் வாங்க. இப்போ இந்த இதை மட்டும் ஒரு இது வந்துருச்சுன்னா எனக்கு ஓகேவாயிரும். ஏங்க அதில் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். இப்போ இந்த கலெக்ட் ஆல்னு இருக்குல்ல, இது இப்போ நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு காசு வருங்க. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே காசு ஏறிக்கிட்டே இருக்கும். 5 6 ஆகுது. 6 அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டக்குன்னு ஏறலைங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோக்கு கன்ஃபார்ம் ஒரு 50Kலாம் வேணாம். எனக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்தால் மட்டும் போதும். அப்படி வரலன்னா வேறு ஏதாச்சும் வீடியோக்கு நான் ட்ரை பண்ணுறேன். 100 லைக்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா எங்க கிங்கு லெவல் 2க்கு வந்துருச்சுங்க. ஏன்னா நான் ஒரு கிங் வச்சுருந்தேன். இந்த இது வந்துருச்சு. எனக்கு அந்த கிங்கு அந்த கிங்கு தாங்க. ஓகே கைஸ் பாய். அடுத்த வீடியோ நான் நல்லா போடலான்னு பார்க்குறேன். பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ நல்லா சிறப்பாக போடலாம்.